விஜயநகரத்து இளவரசியான பீனாவுக்கு நகைகள்னா ரொம்ப இஷ்டம். அவளுக்கு ரொம்பவும் அழகான விலையுயர்ந்த நகைகளை போட்டுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா நகை வியாபாரிகளும் தன்னோட நகைகளை விற்க வருவாங்க. இதோ இந்த நகைய பாருங்க இளவரசி. இந்த நகை உங்களுக்காக செய்யப்பட்டதா இல்ல நீங்க படைக்கப்பட்டது இந்த நகைக்காக தானே தெரியல. அந்த அளவுக்கு இத போட்டா அழகா இருப்பீங்க. இது உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு எவ்வளவு கேக்குறீங்களோ அவ்வளவு கொடுக்கறேன். பீனாவுக்கு அந்த நகை எவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னா அவ அந்த நகையை எப்பவுமே கட்டினது கிடையாது. என்னோட நகை எனக்கு ரொம்ப பிடிச்ச நகை எங்க போச்சு? என் நகை எங்க போச்சு? நகையா? அது இங்கதானே இருந்தது. மன்னிச்சிடுங்க இளவரசி. மன்னிப்பெல்லாம் அப்புறம் கேட்கலாம். முதல்ல நகையை தேடி கண்டுபிடிங்க வீரர்களே. சொல்லுங்கள் இளவரசி. எனக்கு ரொம்ப பிடிச்ச நகையை யாரும் திருடிட்டாங்க. அதை எப்படியாவது எனக்கு திரும்ப கண்டுபிடிச்சு கொடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க இளவரசி. நான் இருக்கிற வரைக்கும் இந்த ராஜ்யத்துல உங்க நகையை திருடினவன் எங்க இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் அவனை சும்மா விட மாட்டேன். வீரர்களே என் கூட வாங்க. விஜய் சேது அந்த வீரர்களை அழைச்சுக்கிட்டு நகையை தேடி போனான். அந்த நேரத்துல உடன்காவோட கடையில உடன்கா நான் என்னோட கடனை உங்ககிட்ட திரும்ப கொடுக்கலான்னு வந்திருக்கேன். என்னது கடனை அடைக்கலான்னு வந்திருக்கியா? நல்ல விஷயத்துக்கு எதுக்கு நேரத்தை கடத்துற? சீக்கிரமா கொடு. சீக்கிரமா பணத்தை எடு. என்ன வெறும் ஒத்த காசா குடுக்கற? மீதி 4 காசை யார் கொடுப்பாங்க? என் கிட்ட இருந்து 5 காசு வாங்கிட்டு போன உனக்கு ஞாபகம் இருக்கா? அது வந்து நான் அத கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். வந்துட்டான். ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு குடுக்கறானா. நாளைக்குள்ள மொத்த பணத்தையும் எனக்கு திருப்பி கொடுக்கல உன்னோட வயல் அப்புறம் எனக்கு சொந்தமாயிடும். ராமு ரொம்ப சோகமா அவனோட வயலுக்கு திரும்ப வந்தான். நாளைக்கு பொழுதுக்குள்ள 4 காசுக்கு நான் எங்க போவேன்? ராமு அதை பத்தி யோசிக்கும் போது அப்போ விஜய் சேது தன்னோட வீரர்களோட சேர்ந்து அந்த இடத்துக்கு கோவமா வந்துகிட்டு இருந்தான். உடனே கையும் களவுமா புடிச்சிடணும். என்ன நடந்தாலும் சரி, அவன் தப்பிச்சிட மட்டும் கூடாது. புரியுதா? விஜய் சேது கோவமா கத்துனதை கேட்ட அந்த ராமு அவனை பத்தி பேசுறதா அவன் நினைச்சுக்கிட்டான். அதனால ராமு பயந்துட்டான். ஏன்னா விஜய் சேதுவோட கோவத்தை பத்தி மொத்த விஜயநகரத்துக்கும் நல்லா தெரியும். அவன் கோவத்தை எதிர்த்து நிக்கிற தைரியம் எல்லாம் ராமுவால முடியாத காரியம். அதனால ராமு அங்கிருந்து ஓடுறதுதான் நல்லதுன்னு அவன் நினைச்சான். நகையை அவன் தான் திருடி இருக்கான் போல இருக்கு. புடிங்க அவனை, தப்பிக்க விடாதீங்க. என்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க போவ? என்ன மன்னிச்சிடுங்க சேனாபதி. ஆனா அவனால அப்புறம் முதல்ல அந்த நகை எங்கன்னு ஒழுங்கா என்கிட்ட சொல்லு. ஆனா நீ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். உன்னை சிறையில அடைச்சு கேட்கிற விதத்துல கேட்டாதான் நீ வாயை துறப்ப. வீரர்களே உடனே அவனை கைது செய்யுங்க. இவன் நான் சொல்றத கண்டிப்பா கேட்க மாட்டான். சொல்லிடுறேன். நான் அந்த நகையெல்லாம் உடன்கா கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன். வீரர்களே உடனே அவனை கைது செஞ்சு உடன்கா கிட்ட கூட்டிட்டு போங்க. உடன்கா கலப்படம் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லையா என்ன? இந்த அரிசியில ஒண்ணும் கல் இல்ல. கல்லுல தான் ஏதோ கொஞ்சோண்டு அரிசி இருக்கு. இதுல கோபப்படுறதுக்கு என்ன இருக்கு? சிறுக சிறுக சேமிச்சு. இது சாதாரண விஷயம் தான். கல்ல கடிச்சா பல்லு பலமாகும்ல. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. மகாராஜா கிட்ட உன்னை பத்தி புகார் கொடுக்க வேண்டியிருக்கும். அட எதுக்காக மகாராஜாவை தொல்லை பண்ற? நீ வேற மூட்டை எடுத்துட்டு போ. இந்தா சிறுக சிறுக சேமிச்சு. நல்ல வேலை இவன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். அதே நேரம் மகா மந்திரி சாரங்கா அந்த வழியா வந்தாரு. மகா மந்திரி வாழ்க. விஜய் சேது உடன்காவோட இடத்துக்கு போனான். உடன்கா
ராமு உன்கிட்ட கொடுத்த பொருள் எங்க இருக்கு? ராமுவா? அட 5 குடுக்கறதுக்கு பதிலா அவன் என்கிட்ட 1 தான் கொடுத்தான். இப்ப அதையும் திரும்ப வாங்க சொல்லி உங்களை அனுப்பிட்டானா? 5? அப்ப 5 இடத்துல நீ திருடுறதுக்கு திட்டம் போட்டிருக்கியா என்ன? நகையா? எந்த நகை? அது எங்க இருக்கு? யாரோட நகை? உன் திருட்டுத்தனம் வெளியாயிருச்சு உடன்கா. ஒழுங்கு மரியாதையா நகையை கொடுத்துரு, இல்லனா உன்ன மட்டும் இல்ல உன்னோட கடையையும் ஒரு வழி பண்ணிருவேன் பாத்துக்க. என்ன இப்ப என்ன பண்றது? ஓ, அந்த நகையா? அத நான் கேசவன் கிட்ட வித்துட்டேனே. அவனும் இப்பதான் இங்க இருந்து போனான். வீரர்களே, வேகமா போங்க, போய் அவனை புடிங்க. அவனுக்கு இவ்வளவு தைரியமா? என்கிட்டயே விளையாட்ட காட்டுறியா? அந்த நகை எங்க இருக்குன்னு ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட சொல்லிடு. நகையா? என்ன நகை சொல்றீங்க? கதை சொல்றதுனால என் கோபம் ஒண்ணும் குறைய போறது இல்ல. சீக்கிரம் ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. நீ பொய் சொன்னா உனக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும், புரியுதா? மரண தண்டனையா? மகா மந்திரி வாழ்க. அது வந்து அந்த நகைய மகா மந்திரி கிட்ட நான் கொடுத்துட்டேன். என்னது, மகா மந்திரி சாரங்கா கிட்டயா? இருக்கட்டுமே, மந்திரியா இருந்தா என்ன? விஜய் சேதுவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். அதனால அவன் மகா மந்திரி சாரங்காவை கூட சும்மா விடல. கொஞ்சம் கூட யோசிக்காம அவரையே அவன் கைது செஞ்சிட்டான். 4 பேரையுமே சிறையில் அடைச்சிட்டான். என்னது, சேனாதிபதி மகா மந்திரிய கூட கைது பண்ணிட்டாரா? வீரனே, எனக்கு முழு உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும். இங்க இருந்து போ. ஒளிஞ்சிருந்து சிறையில அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு கேட்டுட்டு வந்து சொல்லு. மகா மந்திரி சாரங்கா இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாரே. உண்மையை சொல்லுங்க, என் பேரை சொன்னது யாரு? என்ன மன்னிச்சிருங்க மகா மந்திரி. சேனாதிபதி விஜய் சேது எனக்கு மரண தண்டனை கொடுக்கறதா சொன்னாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் உங்க பேரை சொல்லிட்டேன். என்கிட்ட எந்த நகையும் இல்ல. உன்கிட்ட நகையே இல்ல, அப்புறம் விஜய் சேது எதுக்கு உன்கிட்ட வந்தான்? அதுக்கு காரணம் நான் தான் மகா மந்திரி. அப்புறம் அவங்க ஒவ்வொருத்தரா என்ன நடந்ததுன்னு மந்திரி கிட்ட சொன்னாங்க. அங்க இருக்கிற வீரன் எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்னு கேட்டு எல்லாத்தையும் மகாராஜா வித்யாதர் கிட்ட போய் அவன் சொன்னான். இதான் விஷயமா? நகை எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் எல்லாரும் சிறையில இருக்காங்க. நீங்க போய் தோட்டத்திலே ஒழுங்கா தேடி பாருங்க. ஒருவேளை நகை அங்க இருக்கலாம். உத்தரவு மகாராஜா. கிடைச்சிருச்சு, நகை கிடைச்சிருச்சு. மகாராஜா, இளவரசியோட நகை மரத்துல இருந்த குரங்கு கிட்ட இருந்தது. என்ன, குரங்கு கிட்டயா? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச நகை. சேனாதிபதி, இளவரசியோட நகையை தேடுற வேட்டை உங்களுக்கு முடிஞ்சதுன்னா மகா மந்திரி சாரங்காவையும் மத்தவங்களையும் கைது பண்ணி வச்சிருக்கீங்களே, அவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணலாம் இல்லையா? அவங்க நகையை திருடல. மன்னிச்சிடுங்க மகாராஜா, என்னுடைய கோவத்தினால மத்தவங்க பக்கம் இருக்க நியாயத்தை என்ன தெரிஞ்சுக்காமே நான் இருந்துட்டேன். அதுக்கப்புறமா விஜய் சேது அவங்க எல்லாரையுமே விடுதலை பண்ணிட்டான். அதுக்கப்புறமா அவன் ஒரு முடிவெடுத்தான். இனிமே கோவப்பட்டு எந்த வேலையுமே செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்தான். பாத்தீங்களா உப்பி அங்கிள், கோவத்துல மனுஷங்க எவ்வளவு பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்றாங்கன்னு? புரிஞ்சுது நூனி. இனிமே நான் கண்டபடி கோவப்படாம இருப்பேன். ஒரு சமயம் விஜயநகரத்தோட வானிலை ரொம்ப மோசமா இருந்தது.
அதனால மோகனோட தோட்டத்துல மாமரத்துல மாம்பழங்களும் கிடையாது, அப்புறம் வாழை மரத்துல வாழைத்தாரும் இல்லாம போச்சு. எங்க போச்சு? அப்பா, எனக்கு வாழைப்பழம் வேணும், மாம்பழமும் வேணும். பழ வியாபாரத்தை தவிர வருமானத்துக்கு மோகன் கிட்ட வேற எந்த வழியும் கிடையாது. அவர் கூலி வேலை செய்யறதுக்கு முடிவும் பண்ணிட்டாரு. எரிபொருள் இல்லாம வண்டி ஓடாதே. அப்புறம் பசி பட்னியோட மோகன் எவ்வளவுதான் ஓடுவான்? சிறுக சிறுக சேமிச்சு என்ன இப்படி பண்ணிட்ட? அது தலை சுத்தல் வந்துருச்சு சேட்டு. அட, உன்னோட தலை சுத்தல்ல என்னோட சக்கரம் மொத்தமா போயிடுச்சே. இங்க இருந்து போயிடு, சிறுக சிறுக சேமிச்சு. சேட்டு, அப்ப என்னோட கூலி? அட, என்னோட நிலைமைய புரிஞ்சுக்க. மொத்தமா எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு என் கிட்டே நீ கூலி கேக்குறியா? கும்பிட்டு கேட்டுக்கிற, சிறுக சிறுக சேமிச்சு ஒழுங்கா போயிடு. தன்னோட விதியை நொந்துகிட்டு மோகன் வெறும் வயித்தோடையே தூங்கிட்டான். அப்போ அவன் ஒரு கனவு கண்டான். அதிர்ஷ்ட தெய்வம் உன்னோட எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைப்பாங்க. நீ அந்த மலையை தாண்டி அந்த கருப்பு பாறைகிட்ட போய் அவங்கள நோக்கி தவம் பண்ணு. உனக்கு நல்லதே நடக்கும். உத்தரவையா? ததாஸ்து. தன்னோட கனவை பத்தி வசந்தி கிட்ட சொல்லிட்டு காலையில விடிஞ்சதுமே மோகன் புறப்பட்டாரு அதிர்ஷ்ட தெய்வத்தை பாக்கறதுக்காக. விதி மோகன் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை பறிச்சுது. இப்ப அவனுடைய கடலையும் பறிக்கணுமா? இதுல மோகனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. என்னோட கடலையை சாப்பிடறதுக்கு பெருசா வந்துட்டீங்க. ஓ, அப்ப உங்களுக்கும் பசிக்குதா? இந்தாங்க, இந்த கடலையை சாப்பிடுங்க. பசிக்குதுதான், ஆனா இந்த கைப்புடி கடலைய வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? ஓடுற குதிரைகளை என்னமோ மோகன் நிறைய பாத்திருக்காரு. பேசுறத முதல் தடவையா பாக்குறாரு. அப்படியே பேச்சுவாக்குல குதிரைங்களுக்கும் தெரிஞ்சது, அதாவது மோகன் அதிர்ஷ்ட தெய்வத்தை பார்க்க போறாருன்னு. அப்போ ஒரு குதிரை சொல்லிச்சு, எப்பா அவங்க கிட்ட சொல்லி எங்க மைதானத்தையும் கொஞ்சம் பசுமையா மாத்த சொல்லு. மோகனை விட அந்த குதிரைங்களுக்கு ரொம்ப அவசரம், அதாவது அதிர்ஷ்ட தெய்வத்தை பார்க்கணும்னு. சரி, போயிட்டு வர. பழங்கள். இந்த சிரிப்பு சத்தம். அட பயப்படாத தம்பி, என்னால பழங்கள் கொடுக்க முடியலன்னா என்ன, என்னால நிழல கொடுக்க முடியும்ல. உன்னால பேச முடியுமா? என்கிட்ட பழங்கள் இல்லாத காரணத்தினால நான் சொல்றதெல்லாம் யார் கேட்பாங்க? விலங்குகளும் பறவைகள் கூட என்கிட்ட விளையாட வர மாட்டேங்குது. நீ பாக்குறல்ல, பழங்களோட இருக்கிற என்னுடைய நண்பர்கள் எப்படி என்ன பார்த்து சிரிக்கிறாங்கன்னு. நீங்க கவலைப்படாதீங்க மரமே, நான் அதிர்ஷ்ட தேவதை கிட்ட உங்களுக்காக பழங்கள் கேட்கிறேன். என்ன சரியா? நிஜமாவா? ஆமா. இப்ப என்ன விடுங்க, நான் ரொம்ப தூரம் போகணும்.
ரொம்ப தூரம் போகணுமா? அப்பப்போ அட விட சொல்லி உங்ககிட்ட சொன்ன, இப்படி தூக்கி வீச சொல்லலாம். மோகன் தன்னோட இலக்க நெருங்கிட்டாரு. ஆனா அப்பதான் அவருக்கு தாகம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் அவர் பார்த்தாரு, ஓ வழிபோக்கரே, இந்த தண்ணீரை எங்களுக்காக விட்டு வைங்க. இங்க தண்ணீர் தட்டுப்பாடு அதிகம். பேசுற குதிரை, பேசுற மரங்களை சந்திச்ச மோகனுக்கு பறவைங்க பேசுறத பார்த்து எதுக்கு அதிர்ச்சி ஆகணும்? கவலைப்படாதீங்க பறவைகளே, நான் அதிர்ஷ்ட தேவதை கிட்ட போய் சொல்றேன். இந்த அருவியில தண்ணியை கொட்ட சொல்றேன். பறவைங்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு அதுங்களுக்கு தண்ணீரை கொடுத்துட்டு மோகன் தன்னோட இலக்க போய் அடைஞ்சாரு. அப்புறம் அதிர்ஷ்ட தேவதை நினைச்சு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கண்ண தெர மோகன். தாயே, உன்னோட அர்ப்பணிப்பு பக்தியை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ என்கிட்ட 3 வரங்களை கேட்கலாம். அதிர்ஷ்ட தெய்வம் வரங்களை பத்தி பேசின உடனே மோகனுக்கு குதிரை, மாமரம், அப்புறம் பறவைகளோட ஞாபகம் வந்தது. அவங்களெல்லாம் வழியில சந்திச்சத அதிர்ஷ்ட தேவதை கிட்ட அவங்களோட கஷ்டங்களை போக்க சொல்லி வேண்டிக்கிட்டாரு. தத்தாஸ்து. அந்த தெய்வம் சொன்னது போல மோகனும் அதே மாதிரி செஞ்சாரு. அவர் அருவி கிட்ட தோண்டி அந்த பாக்ஸை எடுத்த உடனே தண்ணீர் நல்ல வேகத்தோட அருவி மறுபடியும் கொட்ட ஆரம்பிச்சுது. நன்றி நண்பா. நான் வரேன். இப்ப மோகன் மாமரத்துக்கிட்ட வந்தாரு. அவர் அந்த மரத்தோட வேர்ல இருந்து மாட்டிக்கிட்டு இருந்த பாக்ஸை எடுத்ததும் மரங்கள்ல பழங்கள் காய்ச்சது. ரொம்ப நன்றி நண்பா. அதிர்ஷ்ட தெய்வம் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி தூய்மையான இதயம் உடைய ஒரு மனுஷன் மைதானத்துல இருக்கிற ஒரு பெரிய கல்லை அகற்றினான்னா அந்த மைதானம் மறுபடியும் பசுமையா மாறிடும். பசுமையான இதயம் கொண்ட மனுஷன் எங்க கிடைப்பான்? இந்த பாறைய நீயே ஏன் அகற்றக்கூடாது? குதிரைகள் பிடிவாதம் பண்ணதுனால மறுபடியும் மோகன் பயந்துகிட்டு அந்த பாறைய தள்ளினாரு. அவர் தனக்காக யோசிக்காம அடுத்தவங்களுக்காக நினைக்கிறவரு. அவனை விட சுத்தமான இதயம் கொண்டவங்க வேற யாரா இருக்க முடியும்? அது நம்ம மோகன் தான். ரொம்ப நன்றி நண்பா. எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு மோகன் வீட்டுக்கு வந்த போது அவர் அங்க யாருமே வரவேற்கல. என்ன, நீங்க தெய்வத்துக்கிட்ட உங்களுக்காக எதையும் கேட்கலையா? வெறும் கையோட வந்திருக்கீங்க? என் நண்பர்களோட கஷ்டத்துக்கு முன்னாடி நான் என்னோட கஷ்டத்தை மறந்துட்டேன். ஆனா நான் வெறும் கையோட வரல. இங்க பாரு, அந்த தெய்வம் என்ன சொன்னுச்சுன்னா, அந்த பாக்ஸ உன் மனைவி முன்னாடி தான் திறக்கணும். மோகன் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சாரு. அதிர்ஷ்டம் அவருக்கு துணையா நின்னுச்சு. அவருடைய ஏழ்மை மொத்தமும் விலகி போயிடுச்சு. இப்ப புரியுதா? ஒருத்தர் சுத்தமான இதயத்தோட மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா அதிர்ஷ்டமும் அவங்களுக்கு தான் துணையா நிக்கும். அம்மா, ஆனா மோகனுக்கு புதையல் கிடைச்சது. பறவைங்களுக்கு உணவும் தண்ணீரும் வச்சதுனால நமக்கு என்ன கிடைச்சது? சந்தோஷமான உன் நண்பர்கள், உன் சிரிச்ச முகம், புதையலை விட இது கம்மியா என்ன? If you like this video, subscribe to our channel Murthy Media.